Hi friends, welcome to GD Law Studies. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 3 years LLBக்கான ப்ரீவியஸ் இயர் ப்ரைவேட் லா காலேஜ் கட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் உங்களுடைய யூஜியில் லோவான கட் ஆஃப் வச்சுருக்கீங்களா? கவலையே படாதீங்க. ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ கட் ஆஃப் இருந்ததுன்னா கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் காலேஜில் நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம் என்பதையும், இந்த மாதிரி ப்ரைவேட் காலேஜ் கட் ஆஃப் வந்து இந்த இயர் எந்த மந்தில் பப்ளிஷ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இதற்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆல் கொடுத்துக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 2024-25, அதாவது போன வருஷத்துடைய கட் ஆஃப் தான் இது. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் private law college 3 years LLB degree course offered in the affiliated private law colleges in Tamil Nadu. அதாவது டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்படுற அஃபிலேட்டட் லா காலேஜஸான ப்ரைவேட் காலேஜஸில் மட்டும் 11 ப்ரைவேட் காலேஜஸ் இருக்கு இல்லையா, அவங்க பப்ளிஷ் பண்ணுற கட் ஆஃப் தான் இந்த கட் ஆஃபு. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் காலேஜ் கட் ஆஃபு 10வது மாதம் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இயர் வந்துட்டு 10வது மாதம் இல்லை, அதுக்கு முன்னாடியே வந்து 9th மந்த்லேயே வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் இயரோட இந்த இயர் வந்து எல்லாமே வந்து குயிக்காக வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஓகேங்களா, இப்போ வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டீட்டெயில் எல்லாமே இப்போ பார்க்க போகிறோம். ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸ்க்கு கட் ஆஃப்க்கு கிடையாது. பிசி அதர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 72.43 கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. பிசிஎம் முஸ்லீம் பார்த்தீங்கன்னா 71.976 கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. எம்பிசி டிஎன்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 73.850 கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி அதர்ஸை பொறுத்த வரைக்கும் 74.20 கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் 70 கொடுத்துருக்காங்க. எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 66 வந்து கொடுத்துருக்காங்க. இது லாஸ்ட் இயரோட கட் ஆஃப். இந்த இயர் இந்த ப்ரைவேட் காலேஜஸ்க்கான கட் ஆஃப் வந்து இதை விட இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது உங்களுக்கு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த கட் ஆஃபில் உங்களுக்கு இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும். எப்படி நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு வந்து ப்ராசஸ் மூவ் பண்ணுறீங்களோ அதே போல் தான் நீங்கள் ப்ரைவேட் காலேஜஸ்க்குமே பண்ண வேண்டியது இருக்கும். ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை நீங்கள் ஆன்லைன்லேயே உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண போகிறீங்க. அதுக்கு வந்து 1 or 2 days வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுலேருந்து ஒரு 1 வீக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் ஆனது இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த அலாட்மெண்ட் ஆர்டரையும் இந்த டிஎன்டிஏஎல்யூ வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணின பிறகு உங்களுக்கு எந்த ப்ரைவேட் காலேஜ் வந்து அலாட் ஆகிருக்குதுன்றது ஸ்க்ரீனில் ஷோ ஆகும். அதுக்கு கீழே வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ண பிறகு தான் உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். டவுன்லோட் பண்ண அன்னையிலேருந்தே நீங்கள் வந்து எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜில் போய் அட்மிஷன் தாராளமாக போட்டுக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து, மேம் எனக்கு வந்து ப்ரைவேட் காலேஜ் வந்து அலாட் ஆகிடுச்சு, நான் வந்து அலாட்மெண்ட் வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு கேட்க முடியுமோனா கண்டிப்பாக கேட்கவே முடியாது. கவர்மெண்ட்லேருந்து இன்னொரு கவர்மெண்ட் காலேஜுக்கு வந்து நீங்கள் அலாட்மெண்ட் கேட்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் கேட்கலாம். ஆனால் ஒரு ப்ரைவேட் காலேஜில் இருந்து கவர்மெண்ட் காலேஜுக்கோ, ஒரு கவர்மெண்ட் காலேஜிலேருந்து ப்ரைவேட் காலேஜுக்கோ நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபரோ அலாட்மெண்ட்டோ கேட்க முடியாது. டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு வேணால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற ப்ரொசீஜரை மேக் பண்ணலாம். இப்போ வந்து கீழே வந்து நோட் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன்லி வந்து இந்த கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் லா காலேஜஸ்க்கு மட்டும்தான். ஓகேங்களா, 11 ப்ரைவேட் காலேஜ் இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் எந்தெந்த கேண்டிடேட்க்கெலாம் இந்த ப்ரைவேட் காலேஜில் சேர்கிறதுக்கு வில்லிங் இருக்கும், இந்த கட் ஆஃபில் இருக்கிறவங்க வந்து அவங்களுடைய வில்லிங்னஸை வந்து என்ன பண்ணணும்னா மெயில் மூலியமாக தெரிவிக்கணுன்றதையும் நோட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கட் ஆஃப் தான் இந்த இயர் பப்ளிஷ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜ் 3 years LLBக்கு. ஸோ நீங்கள் யாரெல்லாம் வந்து லோ கட் ஆஃபாக வச்சுருக்கீங்களோ நீங்கள் வந்து பயப்பட வேண்டியதே இல்லை. ப்ரைவேட் காலேஜில் உங்களுக்கு வந்து சீட்டானது அலோகேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கலன்ற பட்சத்தில் கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் காலேஜுக்கு எஸ் கொடுத்துருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ப்ரைவேட் காலேஜில் வந்து சீட்டானது அலோகேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.